2025 ஆண்டு இந்தியாவுடைய சோழ கும்பாபிஷேகத்தில் நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு 25ஆம் ஆண்டு சித்திரை மாதத்தில் இந்த கோடி வருடத்தினுடைய நிறைவில் இந்தியாவுடைய அமைச்சர் தந்து நிகழ்கிறது. அந்த நிகழ்வுக்கு பின்பு இந்த மகோத்சவங்களான நிறைவடைந்து இந்தியாவுடைய சோழ வேலைகள் ஆரம்பமாக இருக்கிறது. அதனாலே இந்த மனிதர்களுடைய பொன்னான பங்களிப்பு அது தெய்வீகமாக மாறி இந்தியாவுடைய சோழத்தை நிறைவு செய்ய வேண்டும். இங்கே பார்க்க இந்தியாவுடைய அழகான கண்டாமணிக்காக நிறைந்து நிற்கிறது. ஆனால் ராஜகோபுரத்தினுடைய அந்த கிணாரிகளெல்லாம் அந்த கலசங்களை காட்டு வருகிறது. அந்த கலசம் தரிசிக்கின்ற எத்தனை நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாளில் வளருவோம். அதிகாரிகளினுடைய இந்த மாணிக்காயை பூர்வீகமாக கொண்டவர்கள் உள்ள சிலர் முதன்மை நாடுகளிலே இருப்பார்கள். வேறு இடங்களிலே இருப்பார்கள். இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றவர்கள் கூட இந்த ராஜகோபுரத்தினுடைய திருப்பணிகளை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறது. எல்லாருக்கும் இதனாலே பலன் இருக்கிறது. கோபுர வழிபாடு என்பது எல்லாரும் வழிபாடு செய்வதற்கு ஒரு புண்ணிய தலத்தினுடைய ஒரு விசேஷ பண்பு. அதனால்தான் இந்த கோபுர வேலைப்பாடுகளை இந்த மகோத்சவம் நிறைவு பெற ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்று ஆலயத்தவர்கள் அறியத்தந்திருக்கிறார்கள். அந்த வரிசையில் எம்பெருமானுடைய இந்த மகோத்சவம் திருவிழா ஒரு சிறப்பாக ஆரம்பமாகி கொடியேற்றத்தில் இருந்து இன்றைக்கு 10ஆம் நாள் உற்சவம் வெகு சிறப்பாக திருமஞ்ச திருவிழாவாக எம்பெருமானுடைய அந்த திருமஞ்சமானது மிக சிறப்பாக மங்களகரமாக அடியார்கள் தத்தமது வேண்டுதல்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி விநாயகர் திருநாளே ரோகிணி இவருக்கு வந்தார் என்று சொல்லி எங்களுடைய விதிகளை போக்க வேண்டும். நாங்கள் செய்திருக்கிற சஞ்சிதம் விராகத்தனம் ஆகாரியம் என்று சொல்லுகின்ற வினைகள் நம்மை சூழ்ந்திருக்கு. அந்த வினைகளை எல்லாம் போக்க வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் நலவந்து பக்திபூர்வமாக விநாயகர் பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறார்கள். நாயகன் அப்படி என்று சொன்னாலே விசேடியத்திற்குரியவன், அவனுக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை என்று பொருள் இருக்கிறது. கணங்களுக்கு தலைவன் என்பதனாலே கணபதி என்று சொல்கிறார்கள். அத்தகைய சிறப்பும் பெருமையும் விநாயகர் பெருமானுக்கு இருக்கிறது. நித்திர கோலத்திலே அங்கே விலங்கு சரீரமாக யானை முகத்தை உடையதாக தேவ சரீரம், குந்த சரீரம், அஸ்த சரீரம், ஆண்பால்
சரீரமும் அல்ல, அசுர சரீரமும் அல்ல, அனைத்தையும் உள்ளடக்கி இருக்கிற ஒரு பெருந்தெய்வம் அந்த விநாயக பெருமான். அங்கே முத்துமணி மாலைகள் இலங்க, அங்கே மிகச் சிறப்பாக மங்களமாக நித்திரை கோலத்திலே விநாயக பெருமானுடைய வருகை அந்த திருமஞ்சத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடியார்கள் இந்த பேரு மிக முக்கியமானது. மாணவ குழந்தைகள் அங்கே பஜனை பாடிக்கொண்டு வருகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். பஜனை பாடி புகழ்ந்து பாடி வழிபாடு செய்த மரபு, அந்த மரபிலே அங்கே மாணவ குழந்தைகள் அறநெறி பாடசாலை மாணவர்கள் பஜனை பாடி வருகின்ற தன்மையும் இருக்கிறது. அரோகரா கோஷத்தோடு பெரியவர்களும் சிறியவர்களுமாக வடக்கைத்தை பற்றி பிடித்து விநாயக பெருமானுடைய திருமஞ்சத்திலே நாங்கள் கலந்திருக்கிறோம் என்று சொல்லி வழிபாடு ஆற்றி வருகின்ற அந்த தன்மையினை நாங்கள் பார்க்கிறோம். மிக மகிழ்ச்சிகரமாக இந்த திருமஞ்சத்தினுடைய தன்மையிலே எம்பெருமானுடைய திருமஞ்சம் அசைந்து அசைந்து ஆலயத்தினுடைய தென்கிழக்கு வீதியிலே வருகை தந்து கொண்டிருக்கின்ற தன்மையினை நாங்கள் பார்க்கிறோம். மிகச் சிறப்பாக அடியார்கள் 4ஆம் திக்கிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற அடியவர்கள் எம்பெருமானுடைய அந்த திருப்பணி வேலைகளுக்கு இன்னொரு வேலைகள் இருக்கிறது. அந்த வேலைகளுக்காக திருப்பணிகளை செய்வது அது ஒரு பசுப்புண்ணியம் என்று சொல்வார்கள், சிவப்புண்ணியம் என்று சொல்வார்கள். பகத்தொண்டு சிவத்தொண்டு எம்பெருமானுடைய பெருமஞ்சம் மனோதயம் இந்த வீதியில்லாத எம்பெருமானை தாங்கி அந்த உருவான வழிவான பாவங்களை தாங்கி அந்த சக்கரங்கள் எல்லாம் வெள்ளாத நேரத்தில் சொல்லி இந்த மீன்களுடைய மாணவர்களை கலந்து வந்து அங்கே ஈசானத்திலே உழைப்பிரகாரத்திலே ஈசானத்துறையை வெள்ளாடுகளை வழிவகுத்து இப்பொழுது தென்கிழக்கு மூலையில் அழகாக வலம் வந்து கொண்டு அரசராட்சம் நிரம்பிய எதிரமானியுடைய இந்த ஆலயத்திலே இன்றைக்கு 10ஆம் விழா. அந்த மனிதம் அளவுடைய மனிதமாக ஒரு வெள்ளத்திலே திறந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. அடியவர்கள் தஞ்சமடைந்தவர்களுக்கெல்லாம் அங்கே என்று கண்டு அழைத்து அருந்தது அந்த விநாயக பெருமானுடைய சைடுல